இயேசுவின் பிறப்புக்கு ஏறக்குறைய 6 நூற்றாண்டுகளுக்கு முன்பு யூதர்கள் பாபிலோனில் அடிமைகளாக்கப்பட்டனர். ஆனால் 60 வருடங்களுக்கு பின்னர் பாபிலோன் தீவிரவாதிகள் பாரசீக படைகளால் கைப்பற்றப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். மன்னர் சைரஸின் முயற்சியால் எல்லா அடிமைகளும் விடுதலையாக்கப்பட்டு அவரவர் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். ஆனால் பல மக்கள் சைரசு மன்னர் ஆதரவுடன் சூசாவின் அழகிய தலைநகரத்தில் தங்கிவிட விருப்பமாயிருந்தனர். பாரசீக பேரரசர் அகஸ்வேரின் ஆட்சி காலத்தில் யூதர்களை அழிக்க போடப்பட்டிருந்த திட்டத்தை எஸ்தர் எனும் யூத பெண் எவ்வாறு முறியடித்தார் என்பதை நாடக வடிவில் சமர்ப்பிக்கின்றோம். வடக்கு கோணம் புனித அன்னாள் மறைக்கல்வி மன்றம் பெருமையுடன் வழங்கும் விடிவெள்ளி எஸ்தர் வரலாற்று நாடகம். என்ன சத்தம்? அப்பா, எதையாவது பார்த்து பயந்து விட்டீர்களா? ஆம் ஆம், இரண்டு அரக்க பாம்புகள் சண்டையிட்டன. சண்டையின் இறுதியில் மக்கள் கடவுளை நோக்கி கதறினர். தாழ்ந்தோர் உயர்த்தப்பட்டனர். மேலோரை பாம்பு அழித்தது. கடவுள் இந்த கனவின் மூலமாக எனக்கு என்ன வெளிப்படுத்த விரும்புகிறார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சரி, கடவுள் நமக்கு கனவின் விளக்கத்தை விரைவில் வெளிப்படுத்துவார். நீங்கள் சீக்கிரம் எழுந்து அரண்மனைக்கு செல்லுங்கள். அரண்மனை வாயிலில் நீங்கள் இல்லை என்றால் அரசர் சினம் கொள்வார். சரிம்மா, சரி, செல்கிறேன். சூசான் நாட்டை தலைநகராக கொண்டு இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை 127 மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கும் ராஜாதிராஜ ராஜகுலத்திலக மாமன்னன் அகஸ்வேர் வருகிறார் வருகிறார் வருகிறார். அரசவை தொடங்கட்டும். சேர்க்கும் வீர
அமைச்சரே, எனது ஆட்சிக்கால அரசின் செல்வச் செழிப்பையும் பெருமையையும் மக்கள் உணரும் வகையில் ஆடம்பர விருந்தொன்றை ஏற்பாடு செய்யுங்கள். எனது ஆட்சிக்குட்பட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் இதை தண்டோரா மூலம் தெரியப்படுத்துங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. இதனால ஊர் மக்களுக்கு தெரிவிப்பது என்னன்னா, நம்ம அரசர் சூசா நகரின் எல்லைக்குட்பட்ட 127 மாநிலங்களிலும் உள்ள சிற்றரசர்கள், படைத்தளபதி, அலுவலர், அனைத்து உயர்குடி மக்கள் முதல் தாழ்குடி மக்கள் வரை அனைவருக்கும் 7 நாட்கள் பிரம்மாண்ட விருந்து தரப் போகிறார். அதுக்கு எல்லோரும் வந்து சேருங்க. சூசா நகர மக்களே, வழிவிடுங்கள். நம் மன்னரின் ஆலோசகர் ஆமான் வருகிறார். அனைவரும் வணக்கம் செலுத்துங்கள். அவனை கொஞ்சம் பாருங்கள். இந்த பூமியில் நாம் ஆபத்தில் இருக்கிறோம். இவன் முன்னால் பணிந்து வணங்குவது எனக்கு பிடிக்கவில்லை. எஸ்ரா, வா, இங்கிருந்து செல்வோம். நம் மக்களுக்கு இன்னல் நேராதவாறு நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். ஆமான் நம்மை எதிர்க்க ஏதாவது செய்வான். நீர் சொல்வது சரிதான். புத்தி இல்லாத முட்டாள்களை தலைவணங்கி பணியுங்கள். என்ன ஆணவம் இவனுக்கு! என்னை அனைவரும் வணங்குகின்றனர், எனக்கு மரியாதையும் கொடுக்கின்றனர். ஆனால் இந்த மொர்தெக்காய் என்னை மதிப்பதும் இல்லை, வணக்கம் செலுத்துவதும் இல்லை. ஆம் ஆளுநரே, அவன் யூதர்களை மட்டும்தான் வணங்குவானாம், வேறு யாரையும் வணங்குவதில்லை. நான் யார் என்பதை காட்டுகிறேன். இவன் சாதாரண வாயில் காவலன், நான் மன்னரின் ஆளுநர். இவன் எங்கே, நான் எங்கே? இவனுக்கு சரியான பாடம் புகட்ட சந்தர்ப்பம் கிடைக்கும் அல்லவா? அன்று அவனை கொசுவை நசுக்குவது போல் நசுக்கி விடுகிறேன். வி லபட் எஸ்கிரா வாலரேஜோ விடர் பசாப் லானினா லெஸ் எஃப்ரா. எத்தனை மொழிகள் கற்றிருக்கிறாய்? லில்லு, லனா, லெசிஃபு. நீ என்னை பெருமைப்பட வைக்கிறாய் அதாசா. உண்மையிலேயே உனக்கு பல மொழிகள் கற்கும் திறன் இருக்கிறது. ஆம், எனக்கு சூசாவில் திறமையான ஆசிரியர் இருக்கிறார். இவள் எவ்வளவு பரந்த மனப்பான்மையுடன் இருக்கிறாள். நான் சொல்வதை கேள். இவளை அனாதை என்று நினைத்து அந்நியருக்கு மனமுடித்து விடாதே. எனக்கு தெரியும், அவள் எனக்கு கிடைத்த அபூர்வமான பரிசு. அவளுக்கு நல்ல துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது கடவுளுக்கு சித்தமானது. இன்று நான் ஆமானிடம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளவில்லை. நாம் யூதர்கள், நாம் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள். அப்பா, நீங்கள் அடிக்கடி எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் நினைவில் உள்ளது. மனிதர்களுக்கு இதயம்தான் முக்கியமானது. என்றுமே எனக்கு என் தந்தைதான் முக்கியம். அரசே, இதோ நீங்கள் கேட்ட திராட்சை ரசம். என் குடிமக்களே, நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கும் போது உங்கள் முகத்தில் மட்டும் ஏன் இந்த கவலை? மன்னவா, எங்கள் கவலையெல்லாம் இந்த விருந்து சீக்கிரம் முடிந்து விடுமோ என்றுதான். சிரசு என்னும் நான், பெர்சியாவின் மன்னராகிய நான் ஆணையிட்டு கூறுகிறேன், இங்கே கூடியுள்ள அனைவரும் தன்னடக்கம் கட்டுப்பாடு எதுவும் பாராமல் குடித்து மகிழுங்கள் என்று ஆணையிடுகிறேன். धिन तड़ाक आजा और के सराट पैरों
धाय धाय धम धम धाय नगाड़े संग ढोल बाजे धाय 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 धम धाय। ये धिन तड़ाक आजा उड़ के सराट पैरों से बेड़ी जरा खोल नगाड़े संग ढोल बाजे धाय धाय धम धम धाय नगाड़े संग ढोल बाजे धाय 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 धम धाय। रे खट खट हाँ खट खट बाज 10 तक वो न अब तक आया रे तब से हाँ कब से हाँ देखी राह के अब तू खोल बाहें आजा। उमड़ घूमे रे मचले रे मोरा मन गूंजे रे बालम के बोल गाड़े संग ढोल बाजे धाय धाय धम धम धाय नगाड़े संग ढोल बाजे धाय 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 धम धाय। ये धिन तड़ाक आजा उड़ के सराट पैरों से बेड़ी जरा खोल नगाड़े संग ढोल बाजे धाय धाय धम धम धाय नगाड़े संग ढोल बाजे धाय 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 धम धाय। अब चल आजा रे थर 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 हाँ कांपे थर थर हाँ डर डर जी से डर अब नाना। बातों में बोला रे बोला मोर बदला रे दिल का भूगोल नगाड़े संग ढोल बाजे धाय धाय धम धम धाय नगाड़े संग ढोल बाजे धाय 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 धम धाय। हे धिन तड़ाक आजा उड़ के सराट पैरों से बेड़ी जरा खोल नगाड़े संग ढोल बाजे धाय धाय धम धम धाय नगाड़े संग ढोल बाजे धाय 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 धम धाय नगाड़े संग ढोल बाजे धाय धाय धम धम धाय नगाड़े संग ढोल बाजे धाय 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 धम धाय नगाड़े संग ढोल बाजे धाय धाय धम धम धाय नगाड़े संग ढोल बाजे धाय 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 धम மன்னவா, இந்த ஆமானுக்கு விலை மதிப்பு உள்ளதாக எதுவும் புலப்படவில்லையாம். வெட்கம். நீங்கள் சொல்வதை பார்த்தால் மன்னரின் புகழுக்கு ஈடாக எதிரில் இருக்கும் நகை ஒன்று கூட இல்லை என்றுதானே அர்த்தம்? மன்னவனே, மன்னரின் உயர்ந்த ஆபரணம் இந்த நகையில் இல்லை. அப்படி என்றால் எங்குள்ளது? இங்கே கொண்டு வரப்படட்டும். மன்னரின் உயர்ந்த ஆபரணம் அவர் மனைவியின் அழகும் பெருமையும்தான். அரசியின் அழகுக்கும் மென்மைக்கும் போட்டியாக இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது? நான் என்ன செய்ய வேண்டும்? அரசே, நம் அரசி வஸ்தியின் அழகை இந்நாட்டு மக்கள் காண விரும்புகின்றனர். அரசி வஸ்தியை நாங்களும் காண விரும்புகிறோம். அரசி வஸ்தியை நாங்களும் காண விரும்புகிறோம். யாரங்கே? அரசே,
பேரழகியான அரசி வஸ்தியின் அழகை மக்களும் தலைவர்களும் காணுமாறு அரசிக்கு விலை உயர்ந்த அடிகலன்கள் அணிவித்து அரச மகுடம் சூட்டி என் முன் அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. அரசியாரே, அரச மகுடம் சூட்டி தங்களை அழைத்து வர அரசர் கட்டளையிட்டுள்ளார். நான் ஒருபோதும் இந்த மனிதர்கள் மத்தியில் வரமாட்டேன் என்று உங்கள் அரசரிடம் போய் சொல்லுங்கள். அரசியே, அரசரின் கட்டளையை ஏற்றுக்கொள்ளுங்கள். தங்கள் வருகையை அரசர் விரும்புகின்றார். அரசியே, இப்பொழுது அரசர் தங்களின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். நீங்கள் செல்லவில்லை என்றால் அரசரின் கோபக்கனல் தங்களை அழித்துவிடும். நான் என்ன அரசரின் காவலாளியா? கட்டளையிட்டவுடன் சலாம் போடுவதற்கு? நான் அரசி வஸ்தி. நான் ஒன்றும் அலங்கார பொம்மை அல்ல. அரசியே, தாங்கள் இவ்வாறு பேசுவது நலமற்றதாக என் பார்வையில் தோன்றுகிறது. வேண்டாம் அரசியே, வேண்டாம், சென்று விடுங்கள். அரசரின் கட்டளையை ஏற்றுக்கொள்ளாத நான் ஒரு பணிப்பெண்ணின் ஆலோசனையை மட்டும் ஏற்றுக்கொள்வேனா? வீரனே, அரசியே, உன் மன்னரிடம் போய் சொல், நான் வர மறுப்பதாக. அப்படியே ஆகட்டும் அரசியே. அரசே, நீர் வாழ்க. அரசி வஸ்தி தங்கள் கட்டளையை ஏற்க மறுத்துவிட்டார். என்ன? வஸ்தி வர மறுத்து விட்டாளா? என்னுடைய வார்த்தைக்கு மறுப்பு தெரிவித்து விட்டாளா? அவசரமாக அரசவையை கூட்டுங்கள். இன்றே இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஆகட்டும் அரசே. அரசி வஸ்தி, அரசி வஸ்தி, எனது கட்டளையை மறுத்த அரசிக்கு சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் கூறுங்கள். அரசே, அரசி வர மறுத்தது தாங்களுக்கு மட்டும் அவமானம் அல்ல, ஒட்டுமொத்த அகஸ்வேரின் சாம்ராஜ்யத்துக்கே அவமானம். அரசே, அரசியின் நடத்தையை பார்த்து இனி எல்லா பெண்களும் தனது கணவன்மார்களை இழிவுபடுத்துவர். வெட்கம், வெட்கம். அரசே, இனி உங்களை அகஸ்வேரின் மொத்த சாம்ராஜ்யமும் ஏளனமாக பார்ப்பேன். அரசே, அரசியின் இந்த செயல் இப்பொழுது காட்டுத்தீ போல அகஸ்வேரின் தேசமெங்கும் பரவி இருக்கும். அரசியே உங்களை மதிக்கவில்லை என்றால் இந்நாட்டு மக்கள் உங்களை மதிப்பார்களா? சிந்தியுங்கள் அரசே. அரசே, தங்களுக்கு நலமனப்படின் தாங்கள் ஆணையொன்றை பிறப்பிக்க வேண்டும். அரசராகிய தங்கள் முன் இனி வஸ்தி வருதல் கூடாது. அவளது அரசுரிமையை அவளை காட்டிலும் சிறந்த பெண் ஒருத்திக்கு கொடுக்க வேண்டும். ஆம், ஆம், அருமையான யோசனை. அப்பொழுதுதான் மற்ற அரசிகளும் தங்கள் அரசர்களுக்கு பணிந்து நடப்பர். இனி ஆண்மகன்கள் தான் தனது வீட்டில் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சட்டம் இயற்றி அகஸ்வேரின் தேசமெங்கும் கட்டளையிட வேண்டும் அரசே. அரசி வஸ்தியின் கீழ்ப்படியாமையால் வஸ்தியை இனி அரசியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சட்டம் இயற்றுங்கள். நமது எல்லைக்குட்பட்ட இந்தியா முதல் எத்தியோப்பியா வரை 127 மாநிலங்களுக்கும் இச்சட்டத்தை அவரவர் மொழியிலேயே மிக விரைவான முறையில் அனுப்பி வையுங்கள். இது என்னுடைய ஆணை. யார் அங்கே? அரசி வஸ்தியை என்னிடம் வரச் சொல்லுங்கள். அங்கு அரசி வஸ்தி இல்லை மன்னா.
நான் மது அருந்திவிட்டு அவசரத்தில் எடுத்த முடிவு. இதற்கு காரணம் மது. ஆம், மது. வஸ்தியின் மணிமுடியை அவளுக்கே நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன். எனது கட்டளையை நான் ரத்து செய்கிறேன். அரசர் ஒரு முறை அரச முத்திரையுடன் தீர்ப்பு எழுதிவிட்டால் எந்த மன்னராலும் அந்த சட்டத்தை திரும்ப பெற முடியாது என்பது தங்களுக்கு தெரியாததா? அப்படி என்றால் உன் ஆலோசனைதான் என்ன? தங்களுக்கு விருப்பமானால் அழகான இளமையான கன்னி பெண்களை தேடி பார்ப்போம். படை வீரர்களை நமது ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைப்போம். யார் அழகு உங்களை கவர்கிறதோ அவர்களை வஸ்தியின் இடத்தில் வைப்போம். ஆஹா, இந்த பரிந்துரை மன்னனுக்கு சம்மதம். நீ சொன்னது போலவே நடக்கட்டும். யாரங்கே? இந்த பொறுப்பை ஏகாயிடம் ஒப்படைத்து விடுங்கள். அப்படியே ஆகட்டும் அரசே. வீரர்களே, எல்லா வீடுகளிலும் போய் தேடுங்கள். வேகமாக வேகமாக அழகிய இளமையுள்ள கன்னி பெண்களை இழுத்து பாருங்கள். போங்கள் போங்கள். ஐயோ ஐயோ, என் மகளை விட்டு விடுங்கள், என் மகளை விட்டு விடுங்கள். மகளே, இது அரச கட்டளை. ஒத்துழைப்பு கொடுங்கள். என் மகளை விட்டு விடுங்கள். அவள் சிறுமி, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. என் மகளை விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள், விட்டு விடுங்கள். இது அரச கட்டளை. அந்த பெண்ணை இழுத்து வாருங்கள். முதியவரே, இங்கு வேறு ஏதாவது இளம்பெண்கள் இருக்கிறார்களா? அதோ அந்த வீட்டில் அதாஷா என்ற ஒரு இளம் பெண் இருக்கிறாள். ஓ, கடவுளுக்கு நன்றி. நீ நீ இங்கிருந்து சீக்கிரம் ஒளிந்து கொள், ஒளிந்து கொள். அந்த பக்கம், அந்த பக்கம். ஏனப்பா? எல்லா பெண்களையும் காவலாளிகள் இழுத்து கொண்டு செல்கிறார்கள். எதற்காக? வா வா வா, சொல்கிறேன். மன்னரின் அந்தப்புரத்தில் நீ உனது ஆயுள் முழுவதையும் கழிக்க வேண்டுமா? இங்கே வா, இங்கே வா. இதில் மறைந்து கொள், மறைந்து கொள். அமைதியாக இரு, அமைதியாக இரு. வழியை விடு. உன் மகளை என்னுடன் அனுப்பி வை. உங்களுடைய மகளும் கண்டிப்பாக எங்களுடன் வர வேண்டும். மகளா? எனக்கு மகள் யாரும் இல்லையே. அதோ அந்த முதியவர் தான் கூறினார். வீரர்களே, வீடு முழுவதும் தேடுங்கள். இவன் போய் கூறுகிறான். அந்த முதியவருக்கு கொஞ்சம் பார்வை குறைபாடு. அதனால்தான் ஏதோ உளறி இருக்கிறார். இதோ இதோ இங்கே இருக்கிறாள். அவளை விட்டு விடுங்கள், அவளை விட்டு விடுங்கள். அவள் ஒரு அனாதை. அவளை விட்டு விடுங்கள். விடுங்கள், விடுங்கள், என்னை விட்டு விடுங்கள். உன்னுடைய உறவினருக்கு பிரியாவிடை செலுத்து. போய் வருகிறேன். நம்மை போல் அனாதையை கடவுள் ஆதரிப்பார். நீ ஒரு யூதர் என்று யாரிடமும் சொல்லிவிடாதே. உன் பெயர் இனி அதாசா, அதாசா அல்ல, அல்ல, எஸ்தர், எஸ்தர் என்று சொல். நீ உன் பெயரை மறந்தாலும் யூத மதத்தவள் என்பதை மறந்து விடாதே. தைரியத்தை மட்டும் இழக்காதே எஸ்தர். நான் அந்தப்புற முற்றத்தின் அருகில்தான் அமர்ந்திருப்பேன். எதற்கும் பயப்படாதே. எனக்கு தெரிந்த காவலாளி ஒருவன் அரண்மனைக்கு உள்ளே இருக்கிறார். வாருங்கள், வாருங்கள். யாரும் பயப்பட வேண்டாம். அழகிய பெண்களே, என்னுடன் வாருங்கள். நான் ஏகாயி. என் கண்காணிப்பில்தான் நீங்கள் இருப்பீர்கள். அரசர் முன்னிலையில் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். நீங்கள் அரசரை காணும் பொழுது அரசரை வணங்க வேண்டும். தலையால் அல்ல, இதயத்தால். நீங்கள் நடக்கும்போது
தண்ணீரில் மிதப்பது போல் நடக்க வேண்டும். அரசரின் முகத்தை நேரடியாக பார்க்க கூடாது. கண்களை கீழே இறக்கி பார்க்க வேண்டும். அரசரை யாரும் தொடக்கூடாது. அழகிய பெண்களே, உங்களுக்கு தேவையான அழகு சாதனங்களை இந்த பணிப்பெண்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். எங்களை இங்கு அழைத்து வந்ததன் நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளலாமா? நீ தைரியமான பெண்தான். 12 மாத கால தயாரிப்புக்கு பின்னர் நீயே அறிந்து கொள்வாய். கங்கையிலே ஒரு வண்ணப்பறவை மூழ்கியது நீரோடு. அந்த பறவை கரை வந்தது, அந்த பறவை கரை வந்தது. அதிசயமான எனக்கு எனக்கு என்று துடிக்கும் துடிக்கும் மனம் உனக்கு உனக்கு என்றது. தினம் தனக்கு தனக்கு என்று தவிக்கும் தவிக்கும் உள்ள நமக்கு நமக்கு என்று சொல்லுதே. என்னை கவிங்க கவிங்க என்று கருதி கிடந்த ஒரு கருவம் அழுந்து விட்டது. உன்னை கலக்கும் ஒழுங்கு கண்ணில் அடிக்கும் வழங்கு என்னை கடையும் கடையும் என்று கழுது. காசி நகர் வீதி பக்கம் வாடி, கண்ணில் ஒன்றை பிச்சை போட்டு போடி. அவளா பல குழிகள் கடந்து வழி நடந்து நடந்து மனம் பிழியில் விழுந்து விடுமே. சிறு பூக்கள் தொடப்பதற்கு கத்தி உனக்கு எதற்கு ஊசி ஒன்று போதுமே. உன்னை நினைத்து நினைத்து விழி நினைத்து நடத்தி உடல் இழைத்து இழைத்து விட்டது. உயிர் தெறிக்க தெறிக்க உன்னை துரத்தி துரத்தி என்னை வருத்தி வருத்தி மூச்சு முட்டுதே. மண்ணில் வந்தோம் இன்னொரு பாதி தேடி, நீ தேடும் பாதி நான் பெண்ணே ஆடி. அந்த கங்கை ஆற்றில் ஒரு வண்ண பறவை மூழ்கியதே நீரோடு. அது கரையில் வந்ததே கரையில் வந்ததே கண்கள் கோசம் தேவதையாரோ. அவளா அவளா அவள் அமராவதியா கேளு. அம்பிகா பதிதான் நானே, அமராவதிதான் நானோ. அம்பிகா பதிதான் நானே, அமராவதிதான் யாரோ. அந்த கங்கை ஆற்றில் ஒரு வண்ண பறவை மூழ்கியதே நீரோடு. அது கரையில் வந்ததே கரையில் வந்ததே கண்கள் கோசும் தேவதையாக. அழகிய பெண்களே, உங்களுக்கு நாளை சுயம்வரம் நடக்கப் போகிறது.
அரசரை காணச் செல்லும் போது உங்களுக்கு பிடித்தமான பொருட்களை எடுத்துச் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நான் நாளை அரசரை காண செல்லும் போது முத்து மாலை அணிந்து செல்வேன். முத்து மாலையை பார்த்து மயங்கி என் தலையில் மணிமூடி சூட்டி விடுவார். அரசர்ட்ட இல்லாத முத்து மாலையா? நான் நாளை அரசரை காணும் போது தங்க ரெக்கைகள் அணிந்து செல்வேன். என்னை தேவதை என்று நினைத்து என் தலையில் மணிமுடி சூட்டி விடுவார். யாரும் பகல் கனவு காண வேண்டாம். நான் ரோஜா மலர்களை என்னுடன் எடுத்து செல்வேன். மலரை பார்த்து மயங்காத மன்னனுண்டோ? எனக்குத்தான் அந்த மணிமுடி. எஸ்தர், அனைவரும் அவரவர் ஆசைகளை கூறினர். நீ ஒன்றும் சொல்ல மாட்டாயா? மன்னரை காண செல்லும் போது எந்த உடையில் செல்வாய்? நீங்கள் தான் என்னை பார்த்துக் கொள்கிறீர்கள். நீங்களே முடிவு செய்யுங்கள். மன்னரை காண செல்லும் போது ஏதாவது கொண்டு போக வேண்டும். இதுதான் எங்கள் வழக்கம். நல்லது. அப்படியென்றால் நான் உங்கள் ஆலோசனைப்படி நடக்கிறேன். நான் என்ன கொண்டு போக வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்யுங்கள். அழகிய பெண்களே, தயார் நிலையில் இருங்கள். இன்று உங்களுக்கு சுயம்பரம் நடக்கப் போகிறது. அரசருக்கு பிடித்தமான பெண்ணின் தலையில் அரசர் மணிமுடி அணிவிப்பார். உன் பெயர் என்ன? என்னை எஸ்தர் என்று அழைப்பார்கள். நீ ஏன் முகத்தை மறைத்து வைத்திருக்கிறாய்? மறைக்கும் அளவிற்கு விகாரமா நீ? பெண்களுக்கு அமைதி ஒரு அழகுதான். ஆனால் நான் கட்டளையிடுகிறேன், என்னை பார். ஆஹா, என்ன அழகு! பார்ப்பதற்கு அழகும் அமைதியும் உள்ள இந்த பெண்ணை நான் அரசியாக தேர்ந்தெடுக்கிறேன். அரசே, நன்றி. உமது பார்வையில் எனக்கு தயவு கிடைத்தது. யாரங்கே? இன்று சூசான் நகருக்கு புதிய ராணி கிடைத்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக அனைவருக்கும் விருந்து வைத்து பரிசு பொருட்களையும் கொடுத்து அனுப்புங்கள். பாரு பாரு கல்யாணம் பாரு, ஜோரு ஜோரு எல்லாமே ஜோரு. பாரு பாரு கல்யாணம் பாரு, ஜோரு ஜோரு எல்லாமே ஜோரு. பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தஞ்சோரு, சூப்பரான ஜோடி பாரு. பொண்ணு மாப்பிள்ள ஒருத்தஞ்சோரு, சூப்பரான ஜோடி பாரு. இந்த காரியம் கர்த்தர் தந்தது. பாரு பாரு கல்யாணம் பாரு, ஜோரு ஜோரு எல்லாமே ஜோரு.
பூவன தளவன வந்தா வந்தா பாரு அவனுக்கு நான் குறிச்சி அடங்கு தேவை அழுவா மாதிரி வருமா தேக்கன பட பட படவன வந்தா வந்தா பாரு கும்மியாடி கும்மியாடி கும்மியாடியோ கொத்து வாட சத்தம் போட கும்மியாடியோ கும்மியாடி கும்மியாடி கும்மியாடியோ கொண்ட பூவில் கொண்டு ஆட கும்மியாடியோ வளையப்பட்டி தவில தவில ஜுதல் தண்ணி வைக்கும் அவல மவல அடிச்சு முக்கி போட்ட மயில மயில என்ன மாய தெரிய மாய தெரிய வளையப்பட்டி தவில தவில ஜுதல் தண்ணி வைக்கும் அவல மவல அடிச்சு முக்கி போட்ட மயில மயில என்ன மாய தெரிய உன் கண்கள் ரெண்டும் கல்யாணி உன் சிரிப்போ சிந்து பைரவி நீ பார்க்கும் போது பாக்யஸ்ரீ நீ கொஞ்சம் போது நீலாம்பரி வளையப்பட்டி தவில தவில ஜுதல் தண்ணி வைக்கும் அவல மவல அடிச்சு முக்கி போட்ட மயில மயில என்ன மாய தெரிய மாய தெரிய வளையப்பட்டி தவில தவில ஜுதல் தண்ணி வைக்கும் அவல மவல அடிச்சு முக்கி போட்ட மயில மயில என்ன மாய தெரிய ராணி அவர்களே, மொர்தக்காய் தங்களிடம் ஒரு செய்தி கூறி வரும்படி அனுப்பினார். என்ன செய்தி கூறு? நமது அரண்மனை காவலாளி பிகதானும் செரேசும் அரசரை கொல்ல சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்களாம். எனவே நீங்கள் அரசரை எப்படியாவது காப்பாற்றும்படி கூறினார். இந்த சதித்திட்டத்தை குறித்து நான் அரசரிடம் உடனடியாக பேச வேண்டும். ஆகட்டும் அரசியே. அரசியே, யோசனை பலமாக உள்ளது. அரசே, தங்கள் உயிருக்கு ஆபத்து. பிகதானும் செரேசும் தங்களை கொல்ல சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். என்ன சதித்திட்டமா? இந்த செய்தி உனக்கு எப்படி கிடைத்தது? முர்தகாய் சொல்லி அனுப்பினான். அவன் ஒரு யூதன். எப்போதும் அரண்மனை வாயிலில் நின்றிருப்பான். யூதனா? அவன் பேச்சை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இது மன்னனின் வாழ்க்கை. உங்களை கொல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. என்னை கொல்ல சதித்திட்டமா? காவலரே, அவர்கள் இருவரையும் பிடித்து விசாரியுங்கள். அவர்கள் என்னை கொல்ல சதித்திட்டம் தீட்டியது உண்மையானால் அவர்கள் இருவரையும் உடனே தூக்கிலிடுங்கள். இவை அனைத்து வரலாற்று குறிப்புகளில் எழுதப்பட வேண்டும். மன்னரை படுகொலை செய்யப்படவிருந்த உங்கள் திட்டம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது என்று எழுதப்பட வேண்டும். யூதனான முர்த்திகாய் மன்னன் உயிரை காப்பாற்றினான் என்று எழுதப்பட வேண்டும். அப்படியே ஆகட்டும் அரசே. உனக்கு என்ன பைத்தியமா? மன்னரின் வலதுகரமாக இருப்பவருக்கு இது ஒரு அவமரியாதை. நான் ஒருபோதும் இந்த மனிதரை வணங்க மாட்டேன். முருதக்காய், நீ தலை வணங்கு. அவன் என்னை அவமதிக்கிறான். அவன் என்னை அவமதிக்கிறான். அவனை கொல்ல வேண்டும். அவனை கொல்ல வேண்டும். யூதர்களை நாம் அழிக்க வேண்டும். நாம் யார் என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும். இங்கு இருக்கும் எல்லோரையும் உடனே கொல்ல வேண்டும். கொல்ல வேண்டும். ஆண், பெண், குழந்தைகள் எல்லோரையும் கொல்ல வேண்டும். கொல்ல வேண்டும் இப்போதே. என்னை வணங்காத உன்னையும் உன் இனத்தையும் எவ்வாறு அழிக்கிறேன் என்று பொறுமையுடன் பார் மொர்தகாய். மன்னா, ஆமான் உங்களை காண அனுமதி வேண்டுகிறார். வரச் சொல்லுங்கள். ஒரு முக்கியமான அவசர செய்தி. தனியே ஆலோசிக்க வேண்டும். அரசே, உம்முடைய ராஜ்யத்தில் சில யூதர்கள் தங்களையும் தங்கள் அரசு விதிமுறைகளையும் மதிப்பதே இல்லை. பணத்தை பதுக்கிக் கொண்டு வரிகளை செலுத்தாமல் ஏய்க்கிறார்கள். அவர்களை வளரவிடக்கூடாது. அந்த மக்களை வளரவிட்டால் நாளை நமது உயிருக்கே ஆபத்தாக முடியும். இவர்களை தண்டிக்க நாம் ஏன் சட்டம் இயற்றக்கூடாது? இந்த தகவல் மட்டும் உண்மையானால் நாம் ஏதாவது செய்தாக வேண்டும். இந்த மக்கள் யாராக இருப்பார்கள்? என் மன்னா, நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால்
அவர்களை பற்றிய தகவல்களை நானே உங்களுக்கு சொல்லுவேன். நான் நம்புவதற்கு உன்னை தவிர யார் இருக்கிறார்கள்? உனக்கு எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளன. இதோ என் அரச முத்திரை பதித்த மோதிரம். நன்றி அரசே. இதனால ஊர் மக்களுக்கு சொல்லிக்கிறது என்னன்னா, வருகிற 12ஆம் மாதம் 13ஆம் நாள் யூதர்களை அழிக்க அரச கட்டளை நிறைவேற்றப்பட்டுள்ளது. கடவுளே, கடவுளே, எங்களை மறந்து விட்டீர்களா? கடவுளே, எங்களை மறந்து விட்டீர்களா? ஐயோ, இஸ்ரேல் குழந்தைகளுக்கு கேடு. விரோதிகள் திடீரென தாக்குவதற்கு பதுங்கி இருக்கின்றனர். யூதர்களுக்கு கேடு, யூதர்களுக்கு கேடு. இஸ்ரேல் மக்கள் குழந்தைகளுக்கும் கேடு, கேடு. ஐயோ, நாம் அழிந்து போகிறோம், அழிந்து போகிறோம். ஏன் கடவுளே, ஏன் கடவுளே? கடவுள் நம்மை ஏன் கவனிக்கவில்லை, கவனிக்கவில்லை? கடவுளே, நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோம், அழிந்து கொண்டிருக்கிறோம். கடவுள் தம் முகத்தை மறைத்துக் கொண்டார், கடவுள் தம் முகத்தை மறைத்துக் கொண்டார். ஐயோ கடவுளே, உம்முடைய மக்கள் அழியத்தான் வேண்டுமா? அரசியே, முர்தக்காய் சாக்குடை உடுத்தி சாம்பல் தலையில் பூசி நம் அரண்மனை வாசல் முன் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார். காவலரே, முர்தக்காயிடம் இவ்வாறு செய்வதன் காரணத்தை அறிந்து வா. அவரிடம் இந்த ஆடையும் அணியும்படி கூறு. நீ இவ்வாறு செய்வதன் காரணத்தை அறிந்து கொள்ளலாமா? யூதர்களை அழிக்க சூசான் அரண்மனையில் கட்டளைகள் பிறந்ததை நீ அறியாயோ? அரச கட்டளையின் நகல் ஒன்று என்னிடம் உள்ளது. இதோ இதை அரசியிடம் கொடு. யூதர்களை காக்கவே கடவுள் அவளை அரசியாக்கியுள்ளார். எனவே யூத மக்களுக்காக அரசனிடம் பரிந்து பேசும்படி கூறு. அப்படியே செய்கிறேன். ஏன் ஏன் இந்த கட்டளை பற்றி எனக்கு அறிவிக்கப்படவில்லை? மன்னரின் அழைப்பில்லாமல் நான் எப்படி அவர் முன் நிற்பேன்? ஜனங்களுக்காக எப்படி பரிந்து பேசுவேன்? நான் முர்தக்காயிடம் உடனே செல்ல வேண்டும். என் நிலைமையை பற்றி எடுத்துக் கூற வேண்டும். ஆனால் நீங்கள் அரண்மனை வாயிலின் கதவுகளின் வழியே ஆடவரின் மத்தியில் செல்லக்கூடாது. போங்கள், போங்கள். சூசாவில் உள்ள மக்களை எனக்காக ஒன்று திரட்ட சொல்லுங்கள். அனைத்து யூதர்களையும் 3 நாட்கள் உண்ணாமலும் குடியாமலும் எனக்காக நோன்பிருந்து ஜெபிக்க சொல்லுங்கள். நான் எனது தோழிகளுடன் இங்கு 3 நாட்கள் நோன்பிருந்து ஜெபிக்கிறேன். 3வது நாள் நான் அரசரிடம் யூதர்களுக்காக பேசப் போகிறேன் என்று முர்தக்காயிடம் சொல். அப்படியே சொல்கிறேன் அரசி. அப்பா பிதாவே,
நாங்கள் பெரும் ஆபத்தில் இருக்கிறோம். எங்களை ஆபத்திலிருந்து காத்தருளும். அவர்களை மகிழ்ச்சியில் திளைக்க வைக்காதேயும். கடவுளே, அவர்களின் திட்டங்களை முறியடியும். கடவுளே, எங்களுக்கு துணையாக இரும். எங்களை விடுதலையாக்கும். கடவுளே, எங்களை விடுதலையாக்கும். உமக்கு எதிராக நான் பாவம் புரிந்திருந்தால் என்னை பாவிகளிடம் ஒப்படைத்து விடுங்கள். இன்னும் திருப்தி அடையவில்லை என்றால் நாங்கள் முற்றும் அழிந்து போகும்படி சித்தமாயிருக்கிறோம். மன்னரின் மனது தொடும்படி நான் பேச வார்த்தைகளை வாயில் அனுப்பும். முன்பு என் மேல் வைத்த அன்பை நினைவு கூறச் செய்யும். மன்னரின் மனதை மாற்றும். என்னை பேராபத்தில் இருந்து காப்பாற்றும். நீ ஒன்றும் பயப்படாதே எஸ்தர். மன்னருக்கு விருப்பம் என்றால் உன் கோரிக்கைதான் என்ன? ராஜ்யத்தில் சரிபாதி வேண்டுமானாலும் கேள், கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். மன்னனும் ஆமானும் நான் ஏற்பாடு செய்திருக்கும் விருந்தில் கலந்து கொண்டால் அதுவே எனக்கு போதும். வருவீர்களா மன்னா? அரசியாரின் விருப்பம்தான் எங்கள் விருப்பமும்.
என் அரசியே, உன் கோரிக்கை என்ன? உன் வேண்டுகோள்தான் என்ன? எல்லாம் நிறைவேற்றப்படும். அரசே, நீர் விரும்பினால் நாளைய தினமும் நீங்களும் ஆமானும் விருந்துக்கு வர வேண்டும். சரி, வருகிறோம். இன்று மகாராணி அளித்த விருந்தில் அரசர் என்னை மட்டுமே அழைத்து சென்றார். அவரது பார்வையில் நான் எவ்வளவு உயர்ந்தவனாக உள்ளேன் பார்த்தாயா? நாளைய தின விருந்துக்கும் அரசருடன் நான் மட்டுமே அழைக்கப்பட்டுள்ளேன். கேட்கவே மகிழ்ச்சியாக உள்ளது. ஆனால் என்ன? தங்கள் முகம் வாடி உள்ளதே. அரசருக்கும் அரசிக்கும் விருப்பமான என்னை அந்த அரண்மனை வாயில் காவலன் மொர்தெகாய் வணங்க மறுக்கிறான். அவன் என் கால் தூசுக்கு சமம். நீங்கள்தான் அரசரின் நெருங்கிய நண்பராயிற்றே. நாளை நீங்கள் அரசு ஏற்பாடு செய்துள்ள விருந்திற்கு செல்லும் முன் மொர்தெகாயை தூக்கில் ஏற்றிவிட்டு பின்னர் விருந்துன செல்வோம் என்று அரசரிடம் கூறுங்கள். நானும் உமது நண்பர்களும் சேர்ந்து 50 முழ உயர தூக்கு மரம் நமது வீட்டிலேயே வைத்துக் கொள்கிறோம். உடனே அனுமதி பெற்று வருகிறேன். என்ன, இன்று எனக்கு தூக்கமே வரவில்லை. யாரங்கே? என்ன அரசே? எனது ஆட்சியின் குறிப்புகள் அடங்கிய புத்தகத்தை என்னிடம் கொண்டு வந்து வாசியுங்கள். அரண்மனை வாயிற்காவலர்களான பிகதானும் செரேசும் அரசரை கொல்ல சதித்திட்டம் தீட்டினார்கள். இவர்களின் சதித்திட்டத்தை முறியடித்து அரசரை காப்பாற்றியவர் மொர்தெகாய். எனது உயிரை காப்பாற்றியதற்காக மொர்தெகாய்க்கு ஏதாவது மதிப்பும் மரியாதையும் செய்யப்பட்டனவா? அவருக்கு யாதொன்றும் செய்யப்படவில்லை அரசே. யாரங்கே? அரசே, தங்களை காண ஆமான் வந்துள்ளார். வரச் சொல். வணக்கம் அரசரே. ஆமானே, நான் விரும்பும் மனிதருக்கு மரியாதை செய்ய விரும்பினால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை விட அரசர் யாருக்கு மரியாதை செய்ய போகிறார்? மன்னர் அணிகின்ற ஆடையை அணிவித்து அரசரின் மணி மகுடத்தை அந்த நபருக்கு அணிவித்து வீதியெங்கும் உலாவரச் செய்ய வேண்டும். சரியாக சொன்னாய் ஆமானே. இவை அனைத்தையும் நீ வாயிற்காவலன் மொர்தெகாய்க்கு உடனே செய்துவிடு. அரசே, அரசனின் ஆடையே சாசனம். வெட்கம், அவமானம். ஒரு வாயிற்காவலனுக்கு, அதுவும் என்னை வணங்காத அந்த யூகனுக்கு என் கைகளால் மணிமுடி அணிவித்து அவனை அலங்கரித்து வருகிறேன். அவனையெல்லாம் மன்னர் கௌரவிப்பார் என்று நான் ஒருபோதும் எண்ணவில்லை. நீர் அந்த மொர்தெகாய் முன்பு வீழ்ச்சி உற தொடங்கிவிட்டீர்கள் என்று என் மனதில் தோன்றுகிறது. நான் மொர்தெகாய் முன்பு ஒருபோதும் தொற்று போக மாட்டேன். என்ன காவலரே, அரசர் ஏதேனும் தகவல் கொடுத்து அனுப்பினாரோ? அரசியின் விருந்துக்கு தங்களை அழைத்து வர அரசர் கட்டளையிட்டுள்ளார். இன்னும் நம் மன்னனுக்கு நான் வலதுகரமாகத்தான் உள்ளேன். அரசே, இந்த திராட்சை ரசத்தை பருகுங்கள். விருந்து நன்றாக உள்ளது. இப்போது உன் விண்ணப்பம் என்ன? சொல். சொன்னால் செய்து முடிப்பீர்களா? சொல். என் ஆட்சியில் பாதி வேண்டுமா? மன்னரின் கரிசனை எனக்கு கிடைத்தது என்றால் என் உயிரை கூட தருவேன். வேண்டுமானால் என் மக்களின் உயிரையும் தருவேன். உன் மக்களை பற்றி எனக்கு தெரியாது. நானும் என் மக்களும் விலை பேசப்பட்டிருக்கிறோம் அண்ணா. உன்னை யாரும் விற்க முடியாது. நீ என்னுடையவள். என்னை விற்றாகிவிட்டது மன்னா, விற்றாகிவிட்டது. அழிக்கவும்
கொல்லவும் சின்ன பின்னமாக்கவும் இதனால் மன்னருக்குண்டாகும் இழப்பிற்கு எதிரியால் ஈடு செய்ய முடியாது. தெளிவாகச் சொல், யார் எதிரிகள்? இந்த ஆமான் தான் மன்னா. முர்தகாயுடன் இவனுக்கு இருக்கும் விரோதம் தான் என்னையும் என் மக்களையும் கொல்லப் போகிறது. ஆமான் எல்லோருக்கும் சாவுமணி அடித்து விட்டான், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கூட. அரசியே, நான் சொல்வதை கொஞ்சம் கேளுங்கள். உங்களை துன்புறுத்தும் எண்ணம் எனக்கு இல்லை. என் மீது கருணை காட்டுங்கள். காவலரே, என்னுடைய முன்னிலையில் என் ராணியை கொல்ல முடியுமா என்ன? அரசியை கொன்றுவிடவும் மக்களை அழிக்கவும் திட்டமா? இதற்கு மரணம் தான் தண்டனை. மன்னா, மன்னா. அரசே, உமக்கு நன்மை செய்த மொர்தகாயை தூக்கிலிட அவனது வீட்டிலே தூக்கு மரம் ஒன்று செய்து வைத்துள்ளான் இந்த ஆமான். அந்த தூக்கு மரத்திலே இவனை தூக்கிலிடுங்கள். மன்னா, மன்னா. அரசியாருக்கு வணக்கம். நீங்கள் மரியாதை கொடுக்க வேண்டுமா மொர்திகாய்? என்னை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். இதுதான் அதாசா, உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். கடவுள் என்னுடைய கோரிக்கையை நிறைவேற்றி விட்டார். மகிழ்ச்சி அடைய வேண்டாம், இன்னும் முடியவில்லை. யூதர்கள் உன்மேல் நம்பிக்கை வைத்துள்ளார்கள் அதாசா. மன்னரிடம் சென்று நான் ஆமானை பற்றி கேட்பேன். நான் என்றுமே ஜனங்களை கைவிட மாட்டேன். மொர்தெக்காய், எங்களுக்கு உதவியாயிரு. முட்டாள்தனமாக எதிரியின் மீது வைத்த நம்பிக்கையை இப்போது உன் மீது வைக்கின்றேன். மன்னர் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்தது போல் நானும் உங்களை மனதார நம்புகிறேன். என் ஆஸ்தி முழுவதும் உங்களுக்கு சேரட்டும். அப்படியே ஆகட்டும். வேறு ஏதேனும் முக்கியமான காரியம் இல்லை என்றால்? மன்னா, என் ஜனங்களின் மேல் வரும் தீங்கினை எப்படி நான் பொறுத்து கொள்ள முடியும்? இந்த ராஜ்யத்திலுள்ள எல்லா யூதர்களையும் அழிக்க வேண்டுமென்று ஆமான் போட்ட உத்தரவை திரும்ப பெற நீங்கள் உத்தரவிட வேண்டுமென்று நான் உங்களை மன்றாடி கேட்கிறேன். இதை நீங்கள் எனக்காக செய்வீர்களா மன்னா? அப்படியே ஆகட்டும். அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு யூதர் என்பதை உங்கள் முன் மறைத்து விட்டேன். நீ சந்தோஷமாயிரு எஸ்தர். உன் ஜனங்களை மீட்டுக் கொண்டாய். எல்லாம் முடிந்தது. கோபம், சண்டை எல்லாம் முடிந்தது. இப்போது எனக்கென்று ஒரு கோரிக்கை. நம்பிக்கையில் தான் கேட்கிறேன். உன் கண்களில் கரிசனை உள்ளது. என் ராணியாக, என் ஆட்சியில் பங்காக, என் பாதைக்கு வெளிச்சமாக, என் பாதைக்கு வெளிச்சமாக இருப்பாயா எஸ்தர்? சரி மன்னா, அதுவே என் பாக்கியம். நான் பெர்சிய நாட்டு பேரரசி. ஒவ்வொரு வருடமும் யூதர்களின் ஆதரவில் அதார் மாதம் 14-15வது நாட்களை நினைவு கூற கட்டளையிடுகிறேன். ஏனென்றால் இந்த நாட்களில்தான் அவர்களின் வேதனை மகிழ்ச்சியாக மாறியது. பரிசுகள் பரிமாறப்படட்டும், ஏழைகளுக்கு உதவி வழங்கப்படட்டும். இந்த நாள் பூரிம் விழாவாக கொண்டாடப்படட்டும். காளும் நீதானா எஸ்தர் ராணி, நீதானா ஆஸ்திக்கு அழகை சேர்க்கும் அழகு ராணி, நீதானா காளும் நீதானா எஸ்தர் ராணி, நீதானா ஆஸ்திக்கு அழகை சேர்க்கும் அழகு ராணி, நீதானா நிலவே 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 பௌர்ணமி நிலவே துள்ளி ஓடி நிற்கும் கால்கள் அழகே. நிலவே நிலவே நிலவே
சேர்க்கும் அழகு ராணி நீதானோ ஆஸ்திக்கு அழகை சேர்க்கும் அழகு ராணி நீதானோ ராணி நீதானோ ஆஸ்திக்கு அழகை சேர்க்கும் அழகு ராணி நீதானோ காளும் நீதானோ எஸ்தர் ராணி நீதானோ